அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மோடு கூட வீற்றிருக்கிறார். ஆமே. எங்கே 2-3 பேர் என் நாமத்தின் நிமித்தம் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம மத்தியில தேவன் உலாவி கொண்டு இருக்கிறார். ஆமே. நம் நடுவிலே அவர் வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். ஆமா, அவர் நல்லவராகவே இருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 54 அதிகாரம், 55 அதிகாரம். ஏசாயா 55 8வது வசனம், 9வது வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஒரு விஷயம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகளும் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, அழகா கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. உங்கள் நினைவுகளை பார்க்கிலும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் அப்படிப்பட்டவைகள் அல்ல. என் நினைவை போல உங்களுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகளை போல உங்களுடைய வழிகள் அல்ல. வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஆமென். என் நினைவுகள் உங்கள் நினைவுகளும் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அழகா வசனம் சொல்லுது, என் வழிகள், என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல. ஆமா, அப்போ நம்ம இதுல 2 வகையான வழிகளை நம்ம பார்க்கலாம். ஒன்று நம்மளுடைய நினைவுகள், தேவனுடைய நினைவுகள். நம்முடைய வழிகள் கர்த்தருடைய வழிகள். கர்த்தர் என்னைக்குமே அவருடைய வழிகளை நம்ம பார்க்கும் பொழுது அந்த பாதைகள் எப்படி இருக்கும்னா, கோணலானவைகளை போல தெரியும், கரடானவைகளை போல தெரியும், சில முற்கள் நிறைந்த பகுதியை போல இருக்கும், சில இடத்துல குழிகள் இருக்கும், மேடுகள் இருக்கும். ஆனால் அதற்கு மாறாக நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதைகளை நம்ம பார்க்கும் பொழுது அது செம்மையாக இருக்கும் பார்க்கிறதற்கு. நல்லா சொல்லுங்க, அது செம்மையாக இருக்கும் பார்க்கிறதற்கு. நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதை செம்மையாக இருக்கும். அதான் வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆமாம், நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதைகள், நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கும்னா, அது பார்க்க செம்மையாக இருக்கும், அது பார்க்க கரெக்ட் போல இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவு எப்படிப்பட்டதுன்னா மரண வழிகள். அது மரண வழிகள், அது மரண வழிகள். ஆனால் இங்கே இதற்கு மாறாக கர்த்தருடைய நினைவுகள் எப்படிப்பட்டதுன்னா, கொஞ்சம் ஆரம்பத்தில் அவர் நம்மளை நடத்துகிற பாதைகள், கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு போகிற பாதைகள் எப்படி இருக்குன்னா, ஒரு குழி இருக்கிற மாதிரி இருக்கும், மேடு இருக்கிற மாதிரி இருக்கும், பள்ளங்கள் இருக்கிறது போல இருக்கும், முற்கள் நிறைந்த பாதைகள் இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவு சம்பூர்ணமாய் மாறும். அல்லேலூயா. அதனுடைய முடிவு சம்பூர்ணமாய் மாறும். ஆமாம், என்றைக்குமே நம்ம ஆரம்பத்தில் உள்ள ஸ்டேஜை பார்த்து, நம்ம ஆரம்பத்தில் உள்ள நடக்கிற காரியத்தை பார்த்து நம்ம எடை போட்டுறக்கூடாது. நான் போகிற பாதை கரெக்டாக தானே இருக்குது, நான் நினைக்கிற நினைவுகள் கரெக்டாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு போட்டுறக்கூடாது. அதனுடைய முடிவு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஆமாம், அதனுடைய முடிவு எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம பார்க்கணும். நம்ம நினைக்கிறோம் நான் தேர்ந்தெடுக்கிற பாதைகள், அதான் வசனம் அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏசாயா 42 அதிகாரம் 16வது வசனம் அழகான ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். வசனம் சொல்லுது, அவர்களை நான் அறியாத வழியில நடத்துவேன், அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவளை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும். அப்போ என்ன அர்த்தம்? அங்க ஆண்டவர் தான் நடத்துகிறார் வழி, கர்த்தர் தான் வழி நடத்துகிறாரு. அந்த இடத்துல என்னது இருக்குது? இருள் இருக்குது, இருள் இருக்குது, கோணலான பாதைகள் இருக்குது. ஆனா அது எப்படிப்பட்டதுன்னா, அந்த இருளான பாதைகள் இருந்தாலும், கோணலான பாதைகள் இருந்தாலும் அந்த இருளை வெளிச்சமாய் ஆக்குவார், கோணலை செம்மையாய் மாற்றுவார், முடிவு பரியந்தம் நம்மளை கைவிடாத தேவனாய் அவர் இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் அதே சமயம் நம்ம தெரிந்தெடுக்கிற பாதைகள் எப்படிப்பட்டதுன்னா, அதில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு, அதில் ஏதாச்சும் போராட்டம் வந்துச்சுன்னா அதை கர்த்தர் நமக்கு உதவி செய்ய மாட்டார்.
நம்ம தெரிந்தெடுக்கிற பாதைகள், நம்மளுடைய நினைவுகள் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது அந்த பாதைகளில் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய மாட்டார். ஆமாம், காரணம் என்னன்னா, அந்த வழிகளை நான் போகவே சொல்லலையே, அந்த வழிகளில் நான் உன்னை போகவே சொல்லலையே, நீ தான் சூஸ் பண்ண, நீ தான் அந்த பாதையில் போகணும்னு சொல்லிட்டு போன. இதுக்கப்புறம் என்னால் என்ன செய்ய முடியும்? நான் சொல்லுகிறேன், நம்ம தெரிந்தெடுத்த பாதைகள், நம்ம தெரிந்தெடுத்த அந்த வழிகளில் நம்ம அந்த வழிகளில் நடப்போமே ஆனால் அதனுடைய விளைவுகளை நம்ம தான் சந்திக்கணும். அந்த பிரச்சனைகளை நம்ம தான் சால்வ் பண்ணணும். ஆனால் அதே சமயம் ஆண்டவர் நம்மளை வழி நடத்தினார்னு போவீங்களேன், அந்த இடத்துல இருள் இருந்தாலும் அதை வெளிச்சமாய் மாற்றுவார். அந்த இடத்துல கோணலான பாதைகள் இருந்தாலும் அதை கர்த்தர் நேராக்குவார், அவைகளை சமமாய் மாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளுடைய நினைவுகள் அவருடைய நினைவு அல்ல, அவருடைய வழிகளும் நம்முடைய வழிகள் அல்ல. வானத்திலிருந்து பூமி எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவாய் உயர்ந்திருக்கும். அல்லேலூயா. ஒரு நிமிடமாக கண்களை மூடி தேவனை நோக்கி 2 கரத்தை உயர்த்தி ஸ்தோத்தரிக்க தொடங்குங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் அறியாத பாதைகளில் நம்மளை நடத்துகிற தேவன், நமக்கு தெரியாத பாதைகளிலே நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். கொஞ்சம் கவனிங்க. நம்ம இந்த உலகத்தின் காரியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. நம்ம உலகத்தின் காரியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, நான் என்னுடைய அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். நான் 12ஆப்பு படிக்கும் பொழுது கரெக்டாக அந்த முடிக்கிற அந்த நேரம், 12th கிளாஸ் முடிக்கிற நேரம், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அழுறேன். ஆண்டவரே, அடுத்து என்ன திட்டம், அடுத்து என்ன காரியம் செய்ய போறீங்க, எந்த மணி காலேஜில் நான் சேரணும், அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய திட்டத்திற்காக நான் காத்து இருக்கும் பொழுது ஒரே வார்த்தை வந்துச்சு. ஆமாம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வார்த்தை வந்துச்சு. நானும் அதை பிடிச்சிட்டு நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன், போராட ஆரம்பித்தேன். ஆனால் கொஞ்சம் அந்த காலேஜ் கொஞ்சம் ஆரம்பிக்கிற அந்த கொஞ்சம் பக்கத்தில் வரும்பொழுது கொஞ்சம் எனக்கு பயத்தை கொடுத்துட்டு, நம்ம எங்கேயுமே அப்ளை பண்ணலை, எங்கேயுமே ஒன்றுமே செய்யலை, ஆனால் எப்படி காலேஜ் சேர முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்குறியிலே இருந்தேன். நான் அப்புறம் ஆண்டவருடைய திட்டத்தை நான் எதிர்பார்க்காம நான் பாட்டுக்கு நானே போய் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் நான் போய் அப்ளை பண்ணிட்டேன். எங்கே? விஓசி காலேஜுக்கு நான் போய் அப்ளை பண்ணிட்டேன். கடைசியில் வந்தது என்னன்னா, அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் யாரெல்லாம் போட்டாங்களோ அத்தனை பேருக்கும் அங்கே சீட்டு கிடைக்கல. காரணம் என்னன்னா, அந்த அக்கா எங்களை வச்சு பழகியிருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களை வச்சு பழகியிருக்காங்க அந்த கம்ப்யூட்டர் சென்டர் அக்கா. ஆமாம். அப்புறம் காலேஜுக்கு போய் பார்த்தோம், ரெகுலர் சீட்டு கிடைக்குமா அப்படின்னு. ரெகுலர் சீட்டும் கிடைக்கல, அங்கே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னாங்க. சரி, எஸ்எஃப்லையாச்சு கிடைக்குமான்னு பார்த்துட்டு அங்கே போனால் அங்கேயும் சீட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் எப்படியோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்படி அந்த வழியாக அப்படி போய் எப்படியோ உள்ளே ஜாயின் பண்ணியாச்சு. ஆனால் இதனுடைய விளைவுகள் என்னென்னா, நான் என்னுடைய மாம்சத்தின் சொல்லை கேட்டு என்னுடைய தீர்மானத்தின் வழியாக என்னுடைய நினைவுகளின் வழியாக நான் சேர்ந்தது நிமித்தம். ஆனால் கர்த்தர் எத்தனையோ நேரம் தடை செய்தார். எங்கள் அம்மா எத்தனையோ நேரம் சொன்னாங்க, காலேஜில் அந்த பிரின்சிபல் ரூம் வாசலில் நிற்கும் போதே சொன்னாங்க, கர்த்தர் இது தடை பண்ணுறாரு, இது கர்த்தருடைய திட்டம் இல்லை, இது கர்த்தருடைய திட்டம் இல்லை, நீ இந்த காலேஜில் சேர நிறைய தடவை சொன்னாங்க. நம்ம எங்கே கேட்குறது? என் ஃப்ரெண்டு எல்லாருமே அங்கே படிக்கிறான், நானும் அங்கே படிக்கணும், அந்த ஆசையோடு நானும் போய் நின்றுட்டேன். எப்படியோ ஜாயின் பண்ணியாச்சு. அதனுடைய விளைவுகள் என்ன தெரியுமா? நம்ம தெரிந்தெடுக்கிற பாதைகள் எப்படிப்பட்ட விளைவுகள் தெரியுமா? இப்போ நான் காலேஜுக்கு நான் தொடர்ந்து போகலனாலும் பிரச்சனை, தொடர்ந்து போனாலும் பிரச்சனை எனக்கு. இப்போ ஆமாம், நான் தொடர்ந்து போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்னையை தேடி வருது, நான் போகலைனாலும் பிரச்சனை என்னையை தேடி வருது. அப்போ இதற்குரிய விளைவு என்னன்னா, நான் நிச்சயம் இந்த 3 வருஷம் இந்த தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். காரணம் என்னன்னா, இது என்னுடைய வழி, நான் தெரிந்தெடுத்த வழி, என்னுடைய நினைவுகள் இது. ஆனால் நான் அதே சமயம் கர்த்தருடைய வழிகளில் நான் என்னை ஒப்பு கொடுத்துருந்தேன்னா, இப்படிப்பட்ட இருளான சூழ்நிலையில் வந்தாலும், கோணலான பாதைகள் வந்தாலும் அவர் அதை சமமாக்குவார். ஆமே. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? நம்ம தெரிந்தெடுக்கிற பாதைகளில் சில சமயம் கோணலான பாதைகள் வரும், கரடான பாதைகள் வரும். ஆனால் அவைகளை சரி பண்ணுகிறது நம்மளாக தான் இருக்கணும். ஏன்னா அது நம்ம தெரிந்தெடுத்த பாதைகள். அதே இது கர்த்தர் தெரிந்தெடுத்தாரே ஆனால் கோணலானவர்களை நேராக்குகிற தேவனாய் நமக்கு முன்பாக சர்வ வல்லமை உள்ளவர் கிரியை செய்வார். ஆமாம், நம்ம கொஞ்சம் ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் மீண்டுமாக உறுதிப்படுத்தினார் ஆபிரகாமை குறித்து பேசும்படியாக. ஆமாம், முற்பிதார்கள் நம்ம மட்டும் இந்த தப்பை செய்யலை, நம்மளுடைய நினைவுகளில் நம்ம நடக்கிறதுக்கு. ஆமாம், முற்பிதார்கள் 3 பேருமே அவங்க அந்த தவறை செஞ்சாங்க. ஆபிரகாமும் தன்னுடைய நினைவுகளில் நடந்தார், ஈசாக்கு தன்னுடைய நினைவுகளில் நடந்தார், யாக்கோபு தன்னுடைய நினைவுகளில் நடந்தார். நம்ம ஆபிரகாமை குறித்து மாத்திரம் நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம்
17ஆம் அதிகாரம் 15, 16, 17, 18, 19. தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவளுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆமென். இங்கே கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன் மனைவியாக சாராயை நீ சாரா என்று அழைக்காமல் சாராள் என்று அழைக்கணும். அவ ராஜாக்களுக்கு தாயாய் மாறுவாய், ஜாதிகளுக்கு தாயாய் மாறுவாள் அப்படி என்று சொல்லும் பொழுது இங்கே ஆபிரகாம் ஒரு காரியத்தை செய்கிறார். முகங்குப்புற விழுந்து நகைத்து. ஆனா இங்க வசனத்துல இருந்து 14வது வசனம் முடிய, 17வது அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் முடிய கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் ஆபிரகாமிடத்துல பேசும் பொழுது ஆபிரகாம் மறு உத்தரவு எதுவும் கொடுக்கல. ஆபிரகாம் எந்த ஒரு வார்த்தையும் பேசல, எந்த ஒரு செயலும் அவர் செய்யல. ஆனா எப்போ அவர் இந்த செயல்களை செய்கிறார்னா 15வது வசனம் 16வது வசனத்துல கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன் மனைவி சாரா இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பெயராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகள் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து. சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிற அந்த பாதைகள் எப்படி தெரியும்னா, கொஞ்சம் சிரிக்கிறது போலதான் இருக்கும் நமக்கு. எப்படி ஆண்டவரே இது நடக்கும், எப்படி ஆண்டவரே நீங்க இந்த பாதைகளை என்னை நடத்துறது, அது எப்படி ஆண்டவரே வாய்க்கும், எப்படி ஆண்டவரே வாய்க்கும். ஆனா அவர் இவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்ததற்கு, அவர் அதுக்கப்புறமாக பிரச்சனைகளை சந்தித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? 15வது அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். 3வது வசனம் 4வது வசனத்திலே கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லுகிறார். நான் உனக்கு புத்திர சுவிகாரத்தை நான் தருவேன், உன் கற்ப பிறப்பே உனக்கு புத்திர சுவிகாரமா உனக்கு இருக்கும்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் 16வது அதிகாரத்தில் ஆபிரகாம் ஒரு காரியத்தை செய்கிறார். 2வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளாலே என் வீடு கட்டப்படும் என்றார். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். நம்ம சில நேரங்களில் கர்த்தருடைய திட்டத்தை விட்டு போகிறதற்கு எது தெரியுமா காரணம்? ஏதோ பாஸ்டர் நம்மளை பத்தி தப்பா பேசினது நிமித்தமோ இல்லை, ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு விரோதமா எழும்புதுனாலையோ இல்லை, நம்மளுடைய மாம்சத்து நிமித்தம் தான். ஆமே, இந்த இடத்துல நான் என்ன காரியத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன்னா, ஆபிரகாம் ஆவிக்குரியவன், சாராய் மாம்சத்துக்குரியவள். இங்கே பார்க்கிறோம், சாராயை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். நம்ம சில நேரங்களில் கர்த்தருடைய நினைவுகளில் நடக்காம இருக்கிறதற்கு காரணம், அவருடைய வழிகளில் நடக்காதபடிக்கு காரணம், அவருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாதபடிக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய மாம்சத்தின் சொல்லை கேட்டு நம்ம ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு பாதைகளை நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய நினைவு உங்கள் நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகளும் என்னுடைய வழிகளும் அல்ல. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் நினைக்கிற மானி அல்ல உங்களுடைய பாதைகள், அது சற்று வித்தியாசமானது. ஆபிரகாம் நினைத்தாரு, இஸ்மவேல் தான் எனக்கு ஆசீர்வாதம், இஸ்மவேல் தான் எனக்கு ஆசீர்வாதம். ஆனா கர்த்தர் அதற்கு மாறாக சொன்னார், இல்ல ஆபிரகாமே, உனக்கு இஸ்மவேல் அல்ல, உனக்கு நான் ஒரு ஈசாக்கை வைத்திருக்கிறேன், உனக்கு நான் ஒரு ஈசாக்கை வைத்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரிந்தது? கர்த்தர் நமக்காக ஒரு ஈசாக்கை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். மாம்சத்தின்படி பிறந்தவன் இஸ்மவேல், விசுவாசத்தின்படி பிறந்தவன் ஈசாக்கு. அல்லேலூயா. ஆமா, நம்மளுடைய நினைவுகளின்படி நம்ம நடந்தோம்னா சில சமயங்களில் இஸ்மவேல் தான் வரும், முள்ளா இருப்பான் கடைசி வரைக்கும். அதான் சொன்னனே, காலேஜில் பிஓசி காலேஜில் சேர்ந்தேன், கடைசி வரைக்கும் எனக்கு முள்ளு தான் 3 வருஷமும். காரணம் என்ன? அது என்னுடைய நினைவு, என்னுடைய வழிகள். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா, ஆண்டவரே நீங்கள் என்னை வணங்கப்பா,
நீங்க என்னைய வணங்கப்பா, நீங்க என்னைய வழி நடத்துங்கப்பான்னு சொல்லிட்டு நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை அவர் செய்வா. அல்லேலூயா. உங்களுக்கான காரியத்தை கர்த்தரே செய்து முடிப்பா. அதான் வசனம் சொல்லி இருக்கிறது, அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு. காரணம் என்ன? கர்த்தர் சொன்னாரு, உனக்குன்னா உன்னோட கற்ப பிறப்பு தான் கர்த்தர் சொன்னார். ஆனா இங்கே ஆபிரகாம் தன்னுடைய மாம்சத்தின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தது நிமித்தம் ஒரு இஸ்மவேல் வந்தது. அவனால் இந்த வாக்கு தத்தத்தை அவனால் உறுதிப்படுத்த முடியல. இந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாமால் ஒரு இது வாய்க்குமா என்கிற நம்பிக்கை அவருக்கு முற்றிலுமாய் அச்சு போனது. அதனால தான் முகங்குப்புற விழுந்து நகைத்தா. ஒருவேளை நீங்கள் பேனா வச்சுருப்பீங்கன்னா அந்த 17வது வசனத்தில் அந்த இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, முகங்குப்புற விழுந்து நகைத்து. கடைசியில் உங்களுக்கு இந்த காரியம் புரியும். முகங்குப்புற விழுந்து நகைத்து. அப்புறம் 18வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஒரு 3 புருஷர்கள் ஆபிரகாம் இடத்துல வராங்க. நான் டக்குன்னு சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆபிரகாமை பார்ப்பதற்கு 3 புருஷர்கள் வருகிறார்கள். அதுல 9வது வசனம் 10வது வசனம் யாராவது வாசிங்க. 9, 10, 11, 12. அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிட்டு, ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதும் உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால். ஆமென். எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால். கொஞ்சம் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக கவனிப்பீர்களே. ஆனால் தேவன் ஒரு வியாகுலத்தோடு, யாரோ ஒரு இருதயத்தோடு கர்த்தர் பேசி சித்தமுள்ளவராயிருக்கிறார். இங்கே சாராள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதும் உள்ளவனுமாய் பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால். எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ வென்றாள். தனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ வென்றாள். ஆனால் வெளியே பார்க்கிறோம், அவள் நகைத்து கொண்டிருந்தாள். ஒருவேளை இந்த இடத்துல யாரோ ஒருவர் நீங்க வெளிப்புறமாய் சிரித்து கொண்டிருந்து தன்னுடைய உள்ளத்திலே ஏதோ ஒரு காரியத்தோடு, ஐயோ இந்த வாக்குத்தத்தம் நடந்தா நல்லா இருக்குமே, என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டா நல்லா இருக்குமே, என்னுடைய பிள்ளையினுடைய காரியத்தை, என் பிள்ளையினுடைய விளக்கை தேவன் ஏற்றினால் நல்லா இருக்குமே வென்று ஒருவேளை இருதயத்தில் நீங்கள் தோன்றுவீர்களேயானால், ஆனால் வெளிப்புறமாக நீங்கள் நகைத்து கொண்டு இருக்கிறீர்கள். நம்ம இந்த காரியத்தை சாதாரணமாய் பார்த்து விடுகிறோம். அவள் நகைத்துப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது சாரா, தேவன் என்னை நகைக்க பண்ணினா, இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, நீங்க ஒருவேளை வெளிப்புறமாய் நகைத்து கொண்டிருந்தாலும், ஆபிரகாமே நீ முகங்குப்புற விழுந்து நகைத்து கொண்டிருந்தாலும், ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், ஒரு நிமிடம் வரும், உங்களுக்கான ஒரு நேரம் வரும். கர்த்தரே உங்களை நகைக்க பண்ணுவா. ஒரு நிமிடமாக 2 கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஸ்தோத்தரிக்க தொடங்குங்க. கர்த்தர் இந்த வார்த்தையை மிகவும் அழுத்தமாக சொல்லுகிறார். யாரோ ஒருவர் வெளிப்புறமாக சிரித்துக் கொண்டு உள்புறமாக இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினா நல்லா இருக்குமே, இது நிறைவேறினா நல்லா இருக்குமே, ஓ வெளியே சும்மா நகைத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஓ ஆபிரகாமே முகங்குப்புற விழுந்து நகைத்து கொண்டிருக்கிறாயோ, ஒரு நாள் வரும், ஒரு நிமிடம் வரும், ஒரு நாள் வரும், ஒரு வருடம் வரும், தேவன் உன்னை நகைக்க பண்ணுவா. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திர கரங்களை தட்டி தேவன் உங்களை நகைக்க பண்ணுவா. ஆபிரகாமே, உனக்கு இஸ்மவேல் அல்ல, உனக்கு நான் ஈசாக்கை வைத்திருக்கிறேன். ஓ இஸ்மவேல் வழியாய் உனக்கு ரெகோபோத் அல்ல, ஈசாக்கு வழியாய் உனக்கு ரெகோபோத். நல்ல கரங்களை தட்டி ஓ ஈசாக்கு வழியாய் தான் உங்களுக்கு ரெகோபோத். ஓ அந்த ஈசாக்கு வழியாக தான் ஒரு யாக்கோபை கர்த்தர் உருவாக்குவார், ஒரு இஸ்ரவேலை கர்த்தர் உருவாக்குவார். அந்த சந்ததி தேவனுடைய சந்ததி எனப்படும். உங்கள் தலைமுறை தேவனுடைய தலைமுறை எனப்படும். உங்கள் சந்ததி கர்த்தருடைய சந்ததி. அது கர்த்தருடைய சந்ததி. கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிற
காரியம், நீங்கள் தெரிந்தெடுக்கிற பாதையில் உங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல. ஓ, கர்த்தர் வைத்திருக்கிற வழியில, ஓ, ஈசாக்கு வழியாய் உங்களுக்கு ரகபோத்து, ஈசாக்கு வழியாய் உங்களுக்கு ரகபோத்து. சில இயேசுக்கு சித்தனா முடிய வேண்டும் என்றா, ஓ, கர்த்தர் கொடுக்கிற பாதையில் நீங்கள் நடப்பீர்களேனா, சில ஈசாக்கை கர்த்தர் திறப்பா, சில ஈசாக்கை கர்த்தர் திறப்பா, சில ஈசாக்கை கர்த்தர் திறப்பா. வேடிக்கை பார்க்க வேண்டாம், வேடிக்கை பார்க்க வேண்டாம், வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஓ, கர்த்தர் பலமாய் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு இஸ்மவேல் அல்ல, இஸ்மவேல் அல்ல, இஸ்மவேல் அல்ல. கர்த்தர் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே சாராளை நகைக்க பண்ணினா, சாராளை நகைக்க பண்ணினா, சாராளை நகைக்க பண்ணினா. யாருக்கு வேணும் இந்த வாக்குத்தத்தம்? யாருக்கு வேணும் இந்த வாக்குத்தத்தம்? ஓ, சிலரை தேவன் நகைக்க பண்ண போகிறா, சிலரை தேவன் நகைக்க பண்ண போகிறா, நகைக்க பண்ண போகிறா, நகைக்க பண்ண போகிறா. சிலர் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு கர்த்தர் சரியாய் திருப்தியாக்குவா, சரியாய் திருப்தியாக்குவா, சரியாய் திருப்தியாக்குவா. சத்துருவை பார்த்து சந்தோஷப்படாம, ஓ, சத்துருவை பார்த்து சந்தோஷப்படாம அவனை பார்த்து சொல்லுங்க, சத்துருவே, என்னை குறித்து நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தால் எழுந்திருப்பேன். கர்த்தர் எனக்கு ஈசாக்கை வைத்திருக்கிறா, ஈசாக்கை வைத்திருக்கிறா. நன்றி, நன்றி, நன்றி. நீங்கள் தெரிந்தெடுக்கிற பாதையில, நீங்கள் தெரிந்தெடுக்கிற பாதையில ஒரு விசையாக உங்களுடைய மாம்சத்தின்படி நீங்கள் கிரியை செய்திருப்பீர்களே ஆனால், உங்கள் மாம்சத்தின்படி வழிகளை தெரிந்தெடுப்பீர்களே ஆனால், இல்ல இல்ல, இஸ்மவேல் தான், இஸ்மவேல் தான், இஸ்மவேல் தான். ஆனாலும் நீங்க கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், கர்த்தருடைய கரத்துல தேவனே என்னை நான் படைக்கிறேன் என்று சொல்லுவீர்களே ஆனா, ஆண்டவரே என் வாழ்க்கையை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என் வாழ்க்கையில என்ன செஞ்சாலும் நீங்க கிரியை செய்யுங்கப்பா, என்னுடைய மாம்சம் அழியட்டும், என்னுடைய மாம்சம் சந்து சந்தாக துண்டிக்கப்படட்டும் என்று யாரெல்லாம் ஒப்பு கொடுப்பீங்களோ, கர்த்தர் அவருடைய சிரசின் மீதுதான் சில ஈசாக்கை திறக்க போகிறா, சில ஈசாக்கை திறக்க போகிறா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. சில ஈசாக்கை கர்த்தர் திறக்க போகிறா, சிலருக்காக ஈசாக்கை கர்த்தர் திறக்க போகிறா. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடையது, இது கர்த்தருடையது. தாவீதே, நீ யுத்த களத்திற்குள்ள வந்தது இது தேவனுடைய முகாந்தரம், இது தேவனுடைய முகாந்தரம், இது தேவனுடைய முகாந்தரம். கர்த்தர் உன்னை இந்த வழியில் நடத்துகிறார் என்றா, இது கர்த்தருடைய முகாந்தரம், இது தேவனுடைய முகாந்தரம், இது தேவனுடைய முகாந்தரம். நன்றி, 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 நன்றி. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆவியானவரே, உம்முடைய வழி நடத்துதலுக்காக நன்றி, எங்களோடு இடைபடுகிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. நீங்க ஒருவேளை உங்களுடைய மாம்சத்தின்படி நடப்பீர்களே ஆனா, உங்களுடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. நம்ம நினைக்கிறோம் இந்த பாதை, நான் தெரிந்தெடுத்த பாதை இதுதான் பெஸ்ட்டு, இதுதான் பெஸ்ட்டு, இதுதான் நல்லா இருக்கு, என் பார்வைக்கு இஸ்மவேல் தான் நல்லா இருக்கு, என் பார்வைக்கு இஸ்மவேல் தான் நல்லா இருக்கு. ஆண்டவரே, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக நம்ம சொல்லுகிறோம். ஆண்டவரே, நான் தெரிந்தெடுத்த பாதை ஒருவேளை ஆண்டவரே இது நல்லா இருக்குது, எனக்கு இதை நீங்க ஆசீர்வதிங்க, எனக்கு நீங்க இதை ஆசீர்வதிங்க. ஆனா வசனம் சொல்லி இருக்கிறது, ஓ, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அவர் கிரியை செய்கிறவர், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். நம்ம கேட்கிறோம் இஸ்மவேல், கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு ஈசாக்கு, உனக்கு ஈசாக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு இஸ்மவேல் அல்ல, கர்த்தருடைய திட்டத்தின்படி கர்த்தர் ஈசாக்கை வைத்திருக்கிறார். நன்றி, நன்றி, நன்றி. ஆபிரகாம் வாக்கு தத்தத்தை கேட்ட பொழுது முகங்குப்புற விழுந்து நகைத்தான். எப்படி ஆண்டவரே, நீங்க 17வது அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து 14வது வசனம் முடிய பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லுகிறாரு, வாக்கு தத்தத்தை பண்ணுகிறாரு. நீ பரதேசியாய் அலைந்த தேசத்துல தலைமுறையை சந்ததியை ஆசீர்வதிப்பேன், அவங்க இதை சுதந்திரமாய் பயன்படுத்துவார்கள் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது அது வரைக்கும் ஆபிரகாம் என்ன நினைத்து கொண்டு இருந்தாரு? ஆண்டவர் இஸ்மவேலுக்கு தான் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு, இஸ்மவேலுக்கு தான் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு, நான் தெரிந்தெடுத்த இந்த பாதைக்கு தான் கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார் என்று நினைத்து கொண்டு இருந்தார். ஆனா
15வது வசனம் 16வது வசனத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் மாறாக சொல்லுகிறார், கர்ப்ப பிறப்பு, உன்னுடைய கர்ப்ப பிறப்பு, உன்னுடைய கர்ப்ப பிறப்பாகிய சாரால் தான் உனக்கு கர்ப்ப பிறப்பாக ஒரு புத்திர சுவிகாரத்தை அவர் கட்டளையிடுவார் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்தா. இது எப்படி வாய்க்கும்? இது எப்படி நடக்கும்? எப்படி ஆண்டவரே இது வாய்க்கும்? ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா, உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டம் நிறைவேறணும், கர்த்தர் வழி நடத்துகிற அந்த பாதையில நீங்க போகணும்னா, இங்க பார்க்கிறோம் ஆபிரகாமுக்கு கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசும் பொழுது அவனுடைய பெயரை கர்த்தர் மாற்றினார், சாராயின் பெயரை கர்த்தர் மாற்றினார். உங்களுக்கு ஈசாக்கு வேணும்னா சில சமயம் உங்க வாழ்க்கையில மாற வேண்டிய காரியங்கள் மாறணும். உங்க வாழ்க்கையில மாற வேண்டிய காரியங்கள் மாற வேண்டியது இருக்குது. இன்னும் ஏன் ஈசாக்கு நமக்கு கட்டளையிடப்படவில்லை? கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணார்ல, அவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் தானே, சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவன் தானே, எதுக்கு நமக்கு வாய்க்கல? காரணம், நம்முடைய வழிகளில் நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம மாம்சம் சொல்லுகிற திட்டத்தின்படி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சாராள் சொல்லுக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். யாருக்கு இந்த வார்த்தை எனக்கு தெரியல. மறுபடியுமாக உள்ளத்துல ஏவப்படுகிறதுனால சொல்லுகிறேன். சிலர் இஸ்மவேலை மாத்திரம் பிடித்து கொண்டு, உங்களுடைய எண்ணங்களை மாத்திரம், உங்களுடைய திட்டங்களை மாத்திரம் பார்த்து கொண்டு, இது கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது இதுதான் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் இதை காட்டிலும் உனக்கு பெஸ்டா வச்சிருக்கிறேன். இதை காட்டிலும் உனக்கு நான் அதிகமாக உன் கண்கள் ஆச்சரியப்பட்டு பூரிக்கும்படியாக கர்த்தர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருகிற நாட்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற தேவன், உங்களை நகைப்பினால் நகைக்க பண்ணுகிற தேவன் அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆபிரகாம் இஸ்மவேலுக்காக வேண்டிக் கொண்டான். நிறைய பேர் இஸ்மவேல் ஆண்டவரே, என் வீட்டு சூழ்நிலை இதுதான் சொல்லி நம்ம நினைச்சு கொண்டு இருக்கிறோம். என் பிள்ளைகளை குறித்து இதுதான் கர்த்தருடைய திட்டம் நினைச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் இதை காட்டிலும் உனக்கு நான் அதிகமா வச்சிருக்கிறேன். இதை காட்டிலும் அதிகமா விலைக்கிரயமா நான் வச்சிருக்கிறேன். இதை காட்டிலும் ஒரு பெஸ்டான காரியத்தை நான் உனக்கு வச்சிருக்கிறேன். நீங்க தெரிந்தெடுக்கிற திட்டத்தின்படி உங்களுக்கு ரெகோபோத்து கிடைக்காது. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுகிற அந்த வாக்கு தத்தத்தில் தான் ஒரு ரெகோபோத்து பிறக்கும். அந்த ஈசாக்கு வழியாதான் இஸ்ரவேல் சந்ததி உண்டாகும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிந்தது? அவருடைய நினைவுகளின்படி நம்ம நடக்கணும். ஹல்லேலூயா. நம்மளை நம்ம ஒப்பு கொடுக்கணும், கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்ன நான் முற்றிலுமாக தாழ்த்தி வறுமையாக்குகிறேன்ப்பா. நீங்க தான்ப்பா எல்லாமே. என் வாழ்க்கையில எது செய்தாலும் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறட்டும். எது நடந்தாலும் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறட்டும். நிறைய பேர் நினைக்கிறோம், என் பிள்ளை இப்படி ஆனா நல்லா இருக்கும். இல்ல, அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும்பா. உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும்பா. நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருள் வந்தாலும், கோணலான பாதைகள் வந்தாலும் கர்த்தர் அதை நேராக்குவா. இருளான பாதையை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவா. நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. அவர் கரத்துல முற்றிலுமாக சரண்டர் பண்ணிருங்க. அப்பனாதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும். அப்படியே நம்ம எல்லாரும் எழும்பி நின்றவர்களாக, ஆமா, என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகளும் என்னுடைய வழிகள் அல்ல. உங்களுடைய நினைவுகளை பார்க்கிலும் கர்த்தருடைய நினைவுகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. முன்னினைவுகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளையும் சிந்திக்கவே வேண்டாம். நான் உனக்கு புதிய காரியத்தை செய்வேன்.
ஆமா, அப்படியே நீங்களே ஆண்டவரிடத்துல நீங்க ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்களேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில எது நடந்தாலும் கர்த்தருடைய திட்டத்தின்படி நடக்கட்டும், உம்முடைய நினைவுகளின்படி நடக்கட்டும், உம்முடைய வழிகளில் என்னை நடத்துங்கப்பா, உம்முடைய வழிகளில் என்னை நடத்துங்கப்பா. நம்ம சில நேரங்களில் மாம்சத்துக்கு செவி கொடுக்கிறோம், மாம்சத்துக்கு செவி கொடுத்து இந்த பாதை தான் நல்ல பாதை, இந்த பாதை தான் நல்ல பாதைன்னு சொல்லுகிறோம். ஆனா அதற்கு மாறாக ஆவியானவர் பின்னாடி இருந்து சொல்றாரு, இதுவே வழி, இதுல நீ பிரவேசி, இதுவே வழி, நீ இதுல பிரவேசி என்று சொல்லும் பொழுது நம்ம அதற்கு செவி கொடுக்காம போய் கொண்டு இருக்கிறோமே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அப்போ இதுதான் காரியமா, இதுதான் காரியமா? என் வாழ்க்கையில ஈசாக்கு பிறக்காமல் இருப்பதற்கு இதுதான் காரணமா? என் வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் நிறைவேறாமல் இருப்பதற்கு, வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் இருப்பதற்கு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் வளராமல் இருப்பதற்கு இதுதான் காரணமா? இதுதான் காரணமா? என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, உங்க சத்தம் எழும்பட்டும், உங்க சத்தம் எழும்பட்டும், உங்க சத்தம் எழும்பட்டும், உங்க சத்தம் எழும்பட்டும். இதுக்கு மிச்சம் நீங்க என்னங்க செய்ய முடியும்? இதுக்கு மிச்சம் நீங்க என்னங்க செய்ய முடியும்? உங்க நினைவுகளின்படி நீங்க நடந்துட்டா கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ததா அர்த்தமா? இல்ல இல்ல, இதுவே ரட்சணிய நாள், இதுவே ரட்சணிய நாள். ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்களேன், அவர்கிட்ட பேச ஆரம்பிங்களேன். பக்கத்தில் உள்ளவங்க பார்க்க வேண்டாம், பக்கத்தில் உள்ளவங்களால ஒரு வாக்கு தத்தத்தை கூட உங்களுக்கு நிறைவேற்ற முடியாது. உங்க பக்கத்தில் நிக்கிறவங்களால உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கூட நிறைவேற்ற முடியாது. நீங்க அவரை பார்ப்பீர்களேயானால் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்ன வார்த்தை, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, உத்தமனாயிருந்து, உத்தமனாயிரு, உத்தமனாயிரு, உத்தமனாயிரு. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல முற்றிலும் வெண்மையாவே. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா, ஏசையா, ஏசையா. சொல்லுங்க, ஏசையா, ஏசையா. நீங்க தான் கூப்பிடணும், இந்த நாமத்தை நீங்க தான் கூப்பிடணும். ஏசையா, 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 ஏசையா. கூப்பிடுங்க, ஏசையா, ஏசையா. Jesus, ஏசையா. துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன். துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன். நோக்கி பார்க்க பலனில்லையே, நோக்கி பார்க்க பலனில்லையே. தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே, தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே. என்னை கழுவுங்க, என்னை கழுவுங்க, என்னை கழுவுங்க. ஏசையா, ஏசையா, ஜீசஸ்,
ஆண்டவரே, எனக்கு ஈசாக்கு பிறப்பதாக. ஓ, நீர் வாக்குத்தத்தம் பண்ணினது நிறைவேறட்டும். நீர் வாக்குத்தத்தம் பண்ணினது நிறைவேறட்டும். நீர் வாக்குத்தத்தம் பண்ணினது நிறைவேறட்டும். என் வழிகள் அல்ல, என் நினைவுகள் அல்ல, கர்த்தருடைய நினைவு நிறைவேறட்டும். கர்த்தருடைய நினைவுகள் நிறைவேறட்டும். அப்பா, உங்களுடைய வழிகள் நிறைவேறட்டும். என்னை நீர் செம்மையான வழியில் வழி நடத்துவீராக. செம்மையான வழியில் வழி நடத்துவீராக. ஏசையா,